Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க அரவிந்த். இப்போ மார்க்கெட்ல கண்டிப்பா 30000 ரூபாய் above செக்மென்ட்ல ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்மார்ட் போன்ல கேமரா நல்லா இருக்கணும் and performanceம் நல்லா இருக்கணும் அப்படினு தான் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. சோ அந்த மாதிரி இப்போ மார்க்கெட்ல above 30000 and under 35000 இந்த செக்மென்ட்ல பெஸ்ட் performance, பெஸ்ட் கேமரா ரெண்டுமே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் என்னென்ன அதை தான் இந்த வீடியோல லிஸ்டிங் பண்ண போறேன். சோ அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரியில நான் லிஸ்டிங் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன் விவோ V27 5G இந்த ஸ்மார்ட் போன் தான். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசஸர் என்னன்னு பாத்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 200 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனபிளான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு கேமிங் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா, OISக்கான சப்போர்ட்டோடு இருக்குது. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பிரைமரி கேமரா இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இது போக இந்த பின்பக்கம் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் லைட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீச்சர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவில் இருக்கும். ஸோ கேமரா ஃபோக்கஸ் அதுவும் வேணும், நைட் டைம் ஃபோட்டோகிராஃபிலாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ரியர் கேமரா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா தான். ஏன்னா 50 மெகா பிக்சலுக்கான ஐ ஆட்டோ ஃபோக்கஸிங்கான ஒரு செல்ஃபி கேமரா அப்படிங்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் செல்ஃபி கேமராவில் 4Kல வீடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான சப்போர்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால் செல்ஃபி கேமரா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த vlogging மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக எடுக்கக்கூடியவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இதெல்லாம் போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவும் இருக்கும். அண்ட் 4600 mAhக்கான பேட்டரி அண்ட் இதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான சார்ஜர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாமே கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GBக்கான வேரியன்ட் 33000 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த 33000 ரூபா ப்ரைஸிங்க்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் டிமென்சிட்டி 2200 ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ், மெயினாக செல்ஃபி கேமரா பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு இது வருது. அடுத்ததான் நான் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் iQoo 9 SE. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வரைக்குமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ அப்படி என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 888 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங்கான நிறைய ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். கேமிங் மோட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற மாதிரியான ஒரு சிப்பும், டெடிகேட்டட் சிப்பும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சிப்போட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் எல்லாம் HDRல இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு விஷுவலாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே சிப்பாக இந்த சிப் இருக்கும். இது போக ஃப்ரேம் ரேட் எல்லாமே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிலாம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கேமிங்கை கொஞ்சம் ஹைலி ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன். இது போக டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளேவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருப்பாங்க. பிரைமரி 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருப்பாங்க. OISக்கான சப்போர்ட் இருக்கும். இது போக 13 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான 3 கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பிரைமரி 48 மெகா பிக்சலுக்கான அந்த கேமரா உங்களுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இது போக அல்ட்ராவைடும் இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த பிராண்டும் கொடுக்காத அளவுக்கான ஒரு பெஸ்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும். இது போக முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு ரியர் கேமரா, செல்ஃபி கேமரா எல்லாமே இந்த செக்மெண்ட்டில் இந்த iQoo 9 SE ஒரு அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட்டுக்கு மெயினாக ரீசனபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 4500 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாமே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GBக்கான வேரியன்ட் 44000 ரூபா மாதிரியான ப்ரைஸிங் இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த 34000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ், கேமரா ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த iQoo 9 SE தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
அடுத்ததாக நான் சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலாவுடைய மோட்டோ H30 Pro. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் விட ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ப்ராசரை ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர்னால் அது இந்த ப்ராசர் தான். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு குறையே இருக்காது. ஒரு சூப்பரான ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு மெயினாக கொடுக்கும். கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான ஒரு AMOLED டிஸ்பிளே அப்படின்றதும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டும் இருக்கிறதுனால ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீலும் உங்களுக்கு கேமிங் விளையாடும் போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். ஸோ அது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெயின் பாசிட்டிவாக இருக்குது. இது போக கேமரா சைடுக்கு வந்தீங்கனாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு லெவலான கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் 3 கேமரா இருக்குது. அண்ட் அதில் 2 50 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட்டிவ் கேமரா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைமரியில் மட்டும் OISக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தீங்கன்னா 60 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஹை மெகா பிக்சல் ரெசல்யூஷனுக்கான ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதனால் செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அது போக ரியர் கேமராவும் இந்த செக்மெண்ட்டில் டியூவல் 50 மெகா பிக்சலுக்கான கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே கண்டிப்பாக இருக்கும். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் 4800 mAhக்கான பேட்டரின்றதை சார்ஜ் பண்ண 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி இந்த செக்மெண்ட்டில் நாம லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே கொஞ்சம் பெட்டரான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்குது. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா அது ரெண்டுத்தையும் தாண்டி ஓவராலாகவுமே பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செக்மெண்ட் ஆக்சுவலி ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 8GB 128GB வேரியன்ட் 35,500 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங்க்கு இப்போதைக்கு கரெக்டாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த மோட்டோ H30 Proவும் கண்டிப்பாக இருக்குது. அதனால் இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கக்கூடியவங்க இதையும் ட்ரை பண்ணலாம். நல்ல ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்குது. மற்றபடி எனக்கு இந்த 30,000 35,000 செக்மெண்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா ரெண்டுத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு எனக்கு பட்ட ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோன் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக படுது அண்ட் நான் லிஸ்டிங் பண்ணாத ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.